தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திப்பதற்காக சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், இந்த சந்திப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது? நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக மட்டும் பேசப் போகிறார்களா, அல்லது சட்டப்பேரவை கூட்டம் ஜனவரி மாதம் கூட இருக்கிறது, அதில் ஆளுநர் உரை என்பது இடம்பெற இருக்கிறது, அது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா? கண்டிப்பாக. ஏனென்றால் தற்போது இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமாக மசோதா சார்ந்த ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த சூழலாக இந்த பிரச்சனையை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. மற்றொரு புறம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்கள் அனைத்திற்குமே உரிய இதற்காக நிறைவேற்றப்படுகிறது என்ற அனைத்து விவரங்களுடன் அடங்கித்தான் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதற்கான ஒப்புதல் கொடுக்க முடியாத பட்சத்தில் எதனால் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்படவில்லை என்பதற்காக திருப்பி அனுப்பி அதற்கான விளக்கமும் கூட கேட்கலாம். இது போன்ற விளக்கங்களும் கூட இதற்கு முன்பாக சில மசோதாக்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. உரிய விளக்கத்தை கூட அரசு வழங்கியிருக்கிறது. ஆனால் ஒரு சில மசோதாக்களுக்கு எவ்விதமான விளக்கமும் கேட்கப்படாமல் தொடர்ந்து கிடப்பில் போடப்படுவது என்பது அடுத்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாநில அரசு அதோட ஆளுநர் என்ற இந்த மோதல் போக்கு என்பது உரிய சரியாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று கூடி சட்டப்பேரவையில் தான் நிறைவேற்றி இந்த மசோதா கொடுக்கப்படுகிறது. அதிலே ஆளுநர் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் அந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்பது இருக்கும். அந்த ஆளுநர் உரையும் கூட அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒட்டுமொத்ததாக அந்த உரை இருக்கும். கடந்த முறை இந்த ஆளுநர் உரை என்பதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியிருந்தது. சில விஷயங்களை ஆளுநர் படிக்கவில்லை, சில விஷயங்கள் ஆளுநர் புதிதாக படித்திருந்தார். இது அந்த மரபுக்கே மீறியதாக ஒரு செயலாகவும் இருந்தது. ஆக அடுத்த கட்டமாக இப்படியாக ஒரு மோதல் போக்கும் ஆளுநர் சார்பாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இந்த மசோதாக்கள் விவரங்கள் தொடர்பாக ஆளுநரிடம் முதலமைச்சர் சந்தித்து என்னென்ன அடிப்படையில் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ஆகவே உடனடியான ஒப்புதலை கொடுக்கப்பட வேண்டும், அப்படி இல்லாத பட்சத்தில் அதில் வேற எதுவும் காரணங்கள் தேவை என்றால் உரிய விளக்கங்களும் கூட அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. உடனடியான அந்த ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். தற்போதும் அதை வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் இப்போது பேசி முடிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக ஆளுநர் உரை என்பது எவ்விதமான சிக்கலும் இல்லாமல் நிறைவேற்ற முடியும். அதற்கான நேரமும் ஒதுக்கப்பட வேண்டும், அதற்கான திட்டமிடுதல் செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மேலும் ஆளுநர் உரையிலும் சிக்கல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அது மற்றொரு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடக்கூடிய நிலை இருப்பதன் காரணமாகவே தற்போது இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விதமாக நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. அரசினுடைய நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு விளக்கத்தையும் கூட அரசு உரிய முறையில் ஆளுநரிடம் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஆக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் ஆர்.என். ரவியின் சந்திப்பு என்பது மிக முக்கியமாக நிர்வாக ரீதியாக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் அரசு சுமூகமாக நடைபெறுவதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.